வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ரோகிணி அந்த மலேசிய மாமாவை நடிக்க வந்தவர்கிட்ட போய் ரொம்பவே கெஞ்சி கேக்குறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமா பேசிட்டு இருக்க? இது என் தங்கச்சி பையனுடைய கல்யாணம். நான் இல்லாம எப்படி? என் தலைமையில தான் நடந்துட்டு இருக்குது. நான் இல்லைன்னா கண்டிப்பா என் தங்கச்சி என் மேல கோவப்பட்டு என்கிட்ட பேசாமையே போயிருவா. உனக்காக நான் என்னென்னமோ பண்ணேன், அதுக்காக நீ வந்து என் உறவையே நீ கட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. நீ பண்றது அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. உனக்கு வந்த பிரச்சனையை நீ பார்த்துக்கோ. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உனக்கு உதவி பண்ணிட்டேன். நீ அன்னைக்கு சொன்னத போல என்ன சொன்ன? இனிமேல் வந்து நடிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். அன்னைக்கே நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு தூரம் கெஞ்ச கேட்டதுனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப பார்த்தா அன்னைக்கே நான் வந்து மீனா என் கடைக்கு வந்திருந்தா கறி போடுறப்போ மறுபடியும் வந்தா மாட்டுனா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா என்னுடைய மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கூட இப்ப வந்து நீங்க இருக்காதீங்க போங்கன்னு சொல்றீங்களே, என்ன நியாயம்? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வித்யாவும் வந்துறாங்க. பிரம்மணி சொன்னா கொஞ்சம் கேளுங்க, இவளுடைய வாழ்க்கையே இதுலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீங்க உள்ளூருக்குள்ளேயே இருந்துகிட்டு எத்தனை நாள் இப்படி நம்ம போய் தலைமறைவா இருக்க முடியும்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ அதை நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. அதை தவிர்த்து இன்னைக்கு எல்லாம் என்னால எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்து வந்து லைன்ல வராங்க. என்ன இது, மலேசியா மாமா சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எட்டி பாக்குறாங்க. அப்ப பார்த்தா அந்த மணியை பாத்துறாங்க. என்ன மலேசியா மாமா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் பாலமா நீங்க சொல்லவே இல்லை? வீட்ல எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மணி கிட்ட இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க, இங்க பாரு இப்ப முத்து பாத்துரா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அது உன் பிரச்சனைமா, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க பலராமா, ரெண்டு பேரும் ஏதோ குசுன்னு ரகசியம் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, இல்லைங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கல, ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம அந்த பக்கம் போயிரலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதுல என்ன இருக்குது? சரி ஓகே நீங்க பாருங்க, நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. போயிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க, மலேசியால இருந்து இந்த பால அம்மாவுடைய மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, என்ன மலேசிய மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா போய் பார்க்க போறாங்க. அப்ப கரெக்டா பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் சொல்றாங்க. என்ன இவர்கிட்ட வந்து சொல்றீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க பொண்ணு வீட்டு சைடு அவங்க சொல்றாங்க, இல்ல இவருதானே வந்து மாப்பிள்ளையோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து விஜயாவுக்கு தோணுது, என்ன மாப்பிள்ளையோட மாமாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாருமே வந்துறாங்க. மாப்பிள்ளையோட மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணி நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது மலேசிய மாமா மாதிரியே இருக்கிற இன்னொருவர் அப்படின்னு சொல்லி ரோகிணியை சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லையே, வாய்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அப்படி எல்லாம் ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து சொல்றாரு, இது எங்க மாமா, இவரு ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்காரு, கறிக்கடை போட்டு இருக்காரு, இவரு எங்க மலேசியா போனாரு அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப ரோகிணி சொல்றாங்க, எங்க மாமா மாதிரியே இருக்கின்றதுதான். நான் வந்து இவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அதனால தான் நீங்க கரெக்டா வந்தீங்க. அப்பதான் நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ விஜயாவுக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல, அதே போலதான் போல இருக்கு. மலேசிய மாமா மாதிரியே இருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, இல்லப்பா, இது ஏதோ எனக்கு தப்பா தெரியுதுப்பா. அவர் குரலு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதேப்பா, நம்புற மாதிரியே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நீ அவங்கதான் அப்படி சொல்றாங்க? இல்ல, அவங்கதான் இங்க கறிக்கடை போட்டு ரொம்ப வருஷமா இங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் இருந்தா சரி, கல்யாண வேலையை பார்ப்போம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப மீனா கிட்ட முத்து சொல்றாங்க, மீனா, இந்த பாட்டுல நம்ம சொல்றதெல்லாம் உனக்கு நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, எனக்கும் சந்தேகமாதான் இருக்கு. பாக்குறதுக்கு பேசுறதுக்கு நடக்குற நடை எல்லாமே பார்த்தா அந்த மலேசியால இருந்து வந்தா அவங்க மாமா மாதிரியே தான் இருக்கு. ஆனா பார்த்தா இங்க கறிக்கடை போட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இது எனக்கும் தப்பாதாங்க தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இல்லை, சரி விடு. இப்போதைக்கு பரசு மாமாவுடைய பொண்ணு கல்யாணம் நல்லா அப்படியே நடக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவரு எங்க போறாரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வித்யா கிட்ட ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா இதை எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. இவரு கொஞ்ச நாள் வந்து இதை நம்ம வீட்டு சைடு தலைமறையும் பார்க்காத மாதிரி தலைமறைவா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதாண்டி, அவர் இத்தனை நாளா பிரச்சனை பண்ணாம இருந்தாரு. இவரு மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு அவர் எப்படி இங்க வராம இருக்க முடியும்? இல்ல, நீ சொல்றாங்க, அவர் எப்படி இங்க இருந்து போக முடியும்? இக்கட்டான சூழ்நிலை தானே, அவரையும் நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் புரியுது, இருந்தாலும் கையும் காலுவும் மாட்டிட்டுனா என் லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் லைஃப் மட்டும் தானே நீ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கற. இப்ப அவரை பத்தி நீ யோசிச்சியா? அவர் அன்னைக்கே வந்து சொன்னாரு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு கெஞ்சி கேட்டதுனாலதான் மறுபடியும் வந்துட்டு உங்க அப்பா இறந்துட்டாங்க முதல்ல சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப மறுபடியும் வந்து அவரை வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் எதுக்கு கேட்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப நாள் வந்து மறைச்சுட்டே இருக்க முடியாது. உண்மையை சொல்லிரு மனோஜ் கிட்ட எப்படியாவது பக்கமா எடுத்து சொல்லி புரிய வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. புரிய வைக்கிற விஷயமா அது? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு குழந்தை பிறந்தா மட்டும்தான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ அதுக்காக ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு நீ வந்து எல்லாத்தையும் மத்தவங்களை எல்லாம் வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எதை நாள்ல நீ சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் மாட்டிருவ. அதுக்கு முன்னாடி முந்திக்கிறதா உனக்கு நல்லது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க, நட்சத்திரக்குறி இப்படி பண்ணிட்டு இருக்காரே இவரு, இவரை நம்ம எத்தனை நாள் வந்து நம்ம இப்படி பார்த்துட்டு நம்ம வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியும்னு தெரியலையே. ஏதாவது உளறி வச்சிட்டாருன்னா என்ன பண்றது? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இவரு பக்கத்துலயே கூடவே இருந்துக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது உளறிவாரு. இந்த முத்துவும் சும்மா விடமாட்டாங்க. முத்துக்கு வந்து இன்னுமே சந்தேகமாதான் இருக்குது.
மீனாவும் சந்தேகப்பட்டுதான் பார்த்துட்டு போன மாதிரி இருந்தது. 2 பேரும் ஏதாவது வந்து இவர்கிட்ட வந்து விசாரிக்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இவரு வந்து இந்த பிறவும் மணியும் உளறிடுவாரு. நட்சத்திரக்குறி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்கு என்ன சந்தேகம் வருது? மீனா சொல்றாங்க, இங்க பாரு, அவரை தனியா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாலர் அம்மா அவரோடையே பக்கத்துலயே கூட போயிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி அது இது கல்யாண வேலை பார்த்துட்டு இருக்குது பாரு. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இது பொய்ன்னு அப்படின்னு சொல்றாங்க.